வணக்கம் சார். சமூக இணையதளத்தில் திமுகவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் எம்எல்ஏகள்லாம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் விவரித்து சொன்னால் நல்லாயிருக்கும். சமூக வலைதளங்களை பொறுத்தவரை திமுக இணையதள திமுக என்கிற ஒரு அமைப்பே இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. இணையதளத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்கங்களை, ஒரு திட்டங்களை அல்லது திராவிட இயக்கத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான பிரச்சாரங்களை அல்லது எதிரான பிரச்சாரத்துக்கு பதில் கூறுகிற விளக்கங்களை எல்லாம் பதிய வைப்பதற்காக ஒரு அணியாக இளைஞர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். பரவலாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு முக்கியஸ்தர்கள் இதிலே தங்களை இணைத்து கொண்டு பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக என்னுடைய சமூக வலைதளம், அதிலே நான் என்னுடைய செய்திகள், என்னுடைய கருத்துக்கள் வெளிவருகின்றன. அதே போல் முன்னாள் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எஸ். சிவசங்கர், மாவட்ட கழக செயலாளராக இருக்கும் எஸ்.எஸ். சிவசங்கர் அதில் தீவிர ஈடுபாடுடன் இருக்கிறார். கனிமொழி அவர்கள் இருந்தார்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொருளாளர். அவர் தன்னுடைய வலைப்பக்கங்களில் அவருடைய கருத்துக்கள், அவருடைய நிகழ்ச்சிகள், அவருடைய சொற்பொழிவுகள் ஆகியவை அதில் பதியப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. பொதுவாக சமூக வலைத்தளத்தில் வளத்தினை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள் என்பதோடு பலரும், கட்சியின் முன்னணி தோழர்கள் பலரும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிற, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரச்சாரங்களை மேற்கொள்கிற அந்த முறையினை இப்பொழுது கையாண்டு வருகிறார்கள்.